ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் ஆப்ஷன் வித்தவுட் நீட் எக்ஸாம் இல்லாமல் 12th மார்க் ஸ்கோரை மட்டும் வச்சுட்டு என்னென்ன கெரியர் ஆப்ஷன் வந்து நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நர்சிங், ஃபார்மசி, ஃபிசியாலஜி, ஆக்குபேஷனல், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி கோர்சஸ் அண்டு ஸ்பீச்சிங் அண்ட் ஹியரிங் தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, வெட்டினரி சயின்ஸ், ஃபிஷரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், அது பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் சம்மந்தமான கோர்சஸ் எல்லாமே வந்து நமக்கு 12th மார்க் மட்டும் வச்சுட்டு நம்ம என்ட்ரியாக உள்ளே போக முடியும். ஸோ இதில் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கெரியர் பார்த்திங்க அப்படின்னா நர்சிங்கை பொறுத்தவரையும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் தான். இது வந்து 4 years கோர்ஸு, 1 year வந்து ஆப்ஷனல் இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும். அது இல்லாமல் ஸோ நர்சிங்கை பொறுத்தவரை என்னென்னா டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்ஸ் வந்து கேர் பண்ணுற அந்த ரோலில் வந்து இந்த கெரியர் பார்த்து வந்து இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் 6 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் 350 சீட்ஸ் இருக்குது. டாப் ப்ரைவேட் அண்ட் டிஎம் யூனிவர்சிட்டி வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபார்மசி கெரியர், இந்த ஃபார்மசி கெரியர் பொறுத்தவரையிலும் நம்ம மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த கெரியர் பார்த்து எல்லாமே இதுதான். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ட்ரக் வந்து எந்த டைமில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரையில் ரிலேட்டடான கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபார்ம்னு ஒன்று இருக்குது. பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. பிஃபார்ம் பொறுத்தவரையிலும் 4 years கோர்ஸு, அதே மாதிரி ஃபார்ம் டியை பொறுத்தவரையிலும் 5 years கோர்ஸு ப்ளஸ் 1 year வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்தவரைக்கும் 2 கவர்மெண்ட் காலேஜில் வந்து இது ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் 120 சீட்ஸ் வந்து இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையிலையும், அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயும் வந்து இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் 120 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற ப்ரைவேட் லிஸ்ட் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் ஃபார்மசி பொறுத்தவரையிலும் மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 35 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸில். அடுத்தது ஃபிசியோதெரப்பி கெரியர். இந்த கெரியரை பொறுத்தவரையிலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜுரி அண்டு சர்ஜரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதுலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு, மசாஜஸ்ஸு இந்த மாதிரி இதை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த கோர்ஸை பொறுத்தவரையிலும் 4 year வந்து கோர்ஸ் இருக்கும், ப்ளஸ் 6 month வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் 4 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் 108 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கெரியர் பார்த்திங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இந்த கெரியரை பொறுத்தவரையும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்மளோட லைஃபோட குவாலிட்டி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கெரியரை படித்தவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து என்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 4 years கோர்ஸு ப்ளஸ் 6 month வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் 3 கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 58 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸ்பீச்சிங் அண்ட் ஹியரிங் தெரப்பி. ஸோ இந்த கெரியரை பொறுத்தவரையில் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜில் வந்து ரொம்ப லேகாக இருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்து இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஸ்பீச்சிங் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியோ அண்டு ஸ்பீச்சிங் லாங்குவேஜ் பெத்தாலஜி. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்தவரையிலும் 4 year வந்து ஓவராலாக கோர்ஸ் இருக்கும். இதில் வந்து 1 year வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸஸை பொறுத்தவரை 2 கவர்மெண்ட் காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதர்வைஸ் வந்து மற்ற ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இந்த கோர்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கெரியர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டோமெட்ரி கெரியர். இந்த கெரியர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விஷன் சம்மந்தமான ஐயில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குற கெரியர். இதுக்கான கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஆர்டம்னு இருக்கும், பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. இது பொறுத்தவரையிலும் 4 year கோர்ஸு இன்க்ளூடிங் 1 year இன்டர்ன்ஷிப் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான லிஸ்ட்டு தான் இது. நெக்ஸ்ட் கெரியர் பார்த்திங்க அப்படின்னா ரேடியோதெரப்பிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரேடியேஷனை யூஸ் பண்ணி நம்ம கேன்சர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குணப்படுத்துவாங்க. அது இல்லாமல் ரேடியோஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கேனிங்லாம் வந்து பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இதுக்கான கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி இன் ரேடியேஷன் அண்டு இமேஜிங் டெக்னாலஜி. இந்த கோர்ஸஸை பொறுத்தவரை மொத்தம் 4 வருஷம் படிக்கணும். அதில் 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப்பை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுற காலேஜ் லிஸ்ட் வந்து நான் எங்கள் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெட்டினரி சயின்ஸ் கெரியர். இந்த கெரியரை பொறுத்தவரை நம்ம அனிமலை பற்றி அதோட ஹெல்த்தை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கிற கெரியர். ஸோ இந்த கெரியரில் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிவிஎஸ்சி. இது அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். இந்த கோர்ஸை பொறுத்தவரை 4.5 years இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் 12 month வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் 7 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலும் 12th மார்க் வச்சு 85% வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துவாங்க. அதே மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து ஐகேர் ஸ்கோரை வச்சுட்டு 15% வந்து அதோட சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷரி சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்டைலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ப்ளஸ் கடலோட எக்கோசிஸ்டத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த கெரியர். ஸோ இந்த கெரியரை பொறுத்தவரையிலும் மொத்தம் ஒரு 10 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி 10 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான காலேஜ் லிஸ்ட் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அதர் மெடிக்கல் அலைன்டு கோர்சஸ் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இருக்குது, இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்குது, அந்த ரிசர்ச் அண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம நீட் ஸ்கோரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் 12th மார்க்கை வச்சும் நம்ம இந்த கோர்சஸ்லாம் வந்து நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். தேங்க்யூ.